கையில் கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்களே மேடம் கிளீன் பண்றீங்க, செய்ய வேண்டிய நீங்க பண்ண மாட்டீங்க, அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த டிஃபரன்ஸ் நான் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் முனிசிபாலிட்டிக்காரங்க சொல்ல மாட்டாங்க? அவங்க தப்பு கிடையாது, அவங்க பண்றாங்க, என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க சார். பட் அது அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆண்டனி ஒரு சின்ன இடம் தான், பட் ஆனால் மெயின்டைனே பண்ண முடியாது சார். ஒரு தடவை நீங்க பக்காவா கிளீன் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இல்ல மச்சான், இப்ப நம்ம கல்லூரி சொல்றோம் இல்லையா, அங்க வந்து இப்ப நம்ம வந்து இப்போ ரோடு போட்டோம் இல்லையா, டவுனா இருந்தது ஸ்கூல் வண்டி போதால ஸ்கூல் வண்டி போட்டதால அவன் 5 அடி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறான். ரோட்ல வந்து 5 அடி ஆக்கிரமிப்பு 2 கார்டு வர அது நமக்கு தெரியும். அது எடுத்துருவோம். எவ்வளவுதான் போடணும், எவ்வளவுதான் போடணும். சொல்லுங்க இப்போ எல்லாம் திருட்டுலாம் அதிகமா நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா. இப்ப காவல்துறை அதிகாரி வந்திருக்காரு சார். மக்கள் எல்லாமே ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. பகல்லே வந்து என்ன பண்றான்னா அந்த டேப் கூட விட மாட்டேன்றான், அது கூட எடுத்து போயிருக்காங்க. சைக்கிளாமா நிறைய திருட்டு நடக்குது. வீட்டுக்குள்ள வந்து மொபைல் எடுத்து போறாங்க, வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். வந்து மக்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க. அதனால நாங்க கேட்கறோம் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கமிஷனர் சொல்லி பெரும்பாக்கத்துக்கு வந்து காவல் நிலையத்துக்கு போதுமான காவல் அதிகாரிகள் இருந்தனால அந்த அசம்பாவிதம் நடக்குது. மக்கள் எல்லாம் அச்சப்படுறாங்க. அதனால எங்களுக்கு என்ன வந்து காவல் அதிகாரி வேணும் கேட்டு நீங்க வந்து டெய்லி ரவுண்ட்ஸ் போகணும். மெயினா வந்து இந்த பூங்காலாம் போங்க. பார்க்கல என்ன பண்றாங்க, எனி டைம் தமிழ்நாடு பார்க் வச்சுங்க, ராதான பார்க்கலாம் டெய்லி என்ன பண்றானுங்க, அந்த கெட்ட முடியல அங்கேயே கூட வர்றானுங்க. இதெல்லாம் நீங்களாம் வந்து தயவு செய்து நீங்களாம் வந்து ரவுண்ட்ஸ் போகணும்னு இந்த நேரத்தில் அவங்க மக்கள் சபை கேள்வி பொதுமக்களுக்கு அவசரத்துக்கு இப்படி யாராவது சந்தேகப்படுற மாதிரி உட்காந்துருக்காங்க, இல்ல அவங்க பார்க்க அச்சப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா டக்குன்னு கான்டாக்ட் பண்ணி போலீஸ் நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுங்க சார். சமயத்தில் நாங்கள் எப்பயாவது மீட் பண்றவங்க கால் பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் இன்னைக்கு நான் டியூட்டியில் இல்லை, நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. 100 அது பொதுமக்களோட காமனான தாட் அப்படின்னா 100க்கு போனா எவ்வளவு தூரம் சீக்கிரம் ஓகே. 100 வந்து எல்லாரும் கேட்டுக்காங்க. எப்பயாவது உங்க வீட்டுல ஏதாவது அச்சப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா 100க்கு போன் பண்ணி என்ன சார் சொல்லணும், பெரும்பாக்கம் சொன்னா போதும், அட்ரஸ் சொன்னா போதும், நீங்க 10 நிமிஷத்துல வந்துருங்க. சரிங்க சார். இப்போ நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து சார் பேசுறீங்க? பெரும்பாக்கம்னா செம்மஞ்சேரி. பெரும்பாக்கம் தான், பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியில. ஓகே, பெரும்பாக்கம் இட்டல் இருக்குல்ல. ஆமா சார், பெரும்பாக்கம் தான், அது பெரும்பாக்கம் ஸ்டேஷன் தான். சரிங்க சார். நம்ம வனத்துறை 8வது தெரு என்ட்ரன்ஸ்ல கூட இதான் சார் நடக்குது. அங்க எல்லாரும் உட்காந்து தண்ணி அடிக்கிறது, எல்லாம் உட்காந்து அங்கே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் அங்க பண்றாங்க. அங்க அந்த தெருல உள்ள அந்த லாஸ்ட்ல உள்ளவங்க தான் வந்து எல்லாமே செய்யறாங்க. திருப்பி கேட்டாங்க சண்டை தான் வருது. ஆனா ஓகே சார். இப்ப வந்து அந்த ரோட் போடுறாங்க. ஆமா, எங்க பிரசிடென்ட் இவங்களே கீழே விழுந்துருக்காங்க 2 வீலர்ல வரும்போது. நாங்க ஏற்கனவே வந்து யார் மாடு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்க அட்ரஸோட பேரு ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்கோம். வந்து இது வரைக்கும் யாருமே கொடுத்து யாருமே பேசுறாங்க தெரியல. வந்து அவங்க கும்பலாக வந்து எதை பேசிட்டு ஒரு முறை மாடுகளை வந்து பிடிச்சி நாங்கள் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து அதுல யார் மாடு எங்களுக்கு தெரியும். நாம பஞ்சாயத்துல கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் வந்து அடுத்தது அது என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணுமா என்னங்கிறது நீங்க வந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க விசாரிச்சு பண்ணணும். நீங்க உங்களுக்கு இங்க தெஃப்ட் கேஸ் கொடுக்கல. இங்க இருக்கிற மாடுகள் ரோட்ல திரியிற மாடை கொண்டு இந்த மாடு இந்த நபர்களுடையதுன்னு சொல்லி போன் நம்பரோட கொடுக்கும் போது அது அடுத்த முறை இப்ப இன்னொரு தடவை கொடுக்க சொல்றோம். நீங்க உடனே அதை ஆக்ஷன் எடுக்கணும். கடைசியா அந்த ஸ்ட்ரேட் அந்த திருநாய்கள் இருக்குங்களா, சாயந்தரம் 8 மணிக்கு மேல யாரும் நடக்கவே முடியாது.
அது சின்ன குழந்தைகளை வந்து நம்பி வெளியில அப்பா போய் கடையில் போய் அதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லவே முடியல. இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் மிகப்பெரிய அம்சமாக இது நடக்கல. ஆனால் நடந்துருச்சுன்னா அது பெரிய விபரீதம் தான் முடியும். தெருநாய்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாயத்துல ஒரு பகுதி அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வேணும், அது ஒதுக்கணும். இவங்க என்னைக்கு வந்து பட்ஜெட் போடுறாங்களோ தெருநாய் அகற்றுவதற்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பட்ஜெட்ல போடணும். தெருநாய் வந்து இவங்க வந்து ப்ளூ கிராஸோட இணைந்து இங்கேருந்து போட்ட பட்ஜெட் ஏன்னா செலவு பண்ணணும். ப்ளூ கிராஸ் வந்து they are not doing it free. இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஏரியால என்ன பண்றோம்னா, எங்களுதும் பப்ளிக் ரோடு தான், நாங்களே செலவு பண்றோம். ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு போனோம் கிடைக்கல, நமக்கு தீர்வு வேணுங்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 50,000 ரூபாய் செலவு பண்றோம். நாய்க்கு வந்து அந்த ஏபிசி பண்ணிடுவாங்க, தடுப்பு, அதாவது இது வந்து பண்ணிடுவாங்க, ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, இல்லைனாக்கா அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடுவாங்க, பிளஸ் இன்ஜெக்ஷன்ஸும் போடுறாங்க. இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி 3 நாய்கள் அழிச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 3500 ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம். அதை வந்து பஞ்சாயத்துல வந்து ஆக்சுவலா இது வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. செக்ரட்டரி எழுதி அந்த தீர்மானம் நோட்ல எழுதுறாங்க. ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு ஒரு காப்பி, ஃபெடரேஷனுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டீங்கன்னாக்க கண்டிப்பா, ஏன்னா அப்புறமா தான் நாங்க முதல்ல முதுகுல தட்டிப்போம் வெற்றின்னு சொல்லி, அடுத்தது உங்களுக்கு கை தட்டுவோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு வருத்தம், இந்த கிராம சபையில சார் நீங்க எழுத வேண்டியது சார் ஒரு நிமிஷம், நீங்க எழுத வேண்டியது ஒரு வருத்தம். கலெக்டருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க, பிடிஓக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம் வரணும்னு. அவங்க வராதது எங்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. ஏதாவது எங்கள் மீது அக்கறை இல்லை என்பதை காட்டுகிறது. அவ்வளவுதான். அவருக்கு வந்துட்டு போயிட்டாரு. எத்தனை ஊர் பார்க்கட்டும் சார், எத்தனை ஊர் சார் பார்க்கட்டும், எத்தனை ஊர் பார்க்கட்டும். அவர்கள் வராதது சார் ரெக்கார்டிங், இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா ரெக்கார்டிங் எழுதுங்க. நீங்க எழுதுங்க சார். இது வந்து இந்த பகுதி மக்களுக்கு ஒரு அவங்களை பற்றி சரியா ஒரு என்ன கவலை இல்லை என்பதை தெரிவிக்கும். எப்படி 2023 கொடுத்த லெட்டருக்கே ஒண்ணும் வரல, இப்ப 2024 போய் கொடுத்த லெட்டருக்குமே வரல. இன்னைக்கு கிராம சபையில வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்காங்க. பிளட்ல அஃபெக்ட் ஆகுறது முதல்ல பெரும்பாங்க தான் அதிகமா. புரியுதா? அப்ப இங்க தான் நிக்கணும். சார் எங்களோட டைம் வந்து நாங்க ஒதுக்கி எல்லாரையும் போய் பார்த்திருக்கோம். யாரையும் இங்க வாங்க இன்னைக்கு கூப்பிடுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாரையும் போய் பார்த்திருக்கோம். பார்த்ததுனால அவங்க யாருமே அடுத்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வராதனால இன்னைக்கு கூப்பிடுறோம். இன்னைக்கு கூப்பிடாதது எங்களை அவமதித்ததாகவும் எங்கள் மேல் அக்கறை இல்லை என்பதையும் வெளிப்படையாக காட்டுகிறது. கலெக்டர் முதற்கொண்டு கலெக்டருக்கும் நாங்க இங்கேருந்து வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். தப்பது. முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் இதர துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்களையும் இந்த சிறப்பு கிராமத்தில் நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.